வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இதுவும் ஒரு டெமோ வீடியோ தான். கோர்ஸ் ஆன் எவ்ரிதிங் 3D எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி அது எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் எவ்ரிதிங் 3D எலக்ட்ரிக்கலில் என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? டிசைன் எய்டில் போனோம்னா நமக்கு 4 டைப் ஆஃப் கிரிட் இருக்குது. இது டெமோ வீடியோங்கிறதுனால சும்மா சிம்பிளாக ஒரு 2 டைப் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்னு எடுத்தோம்னா செக்ஷன் இருக்கும். செக்ஷனில் சிம்பிள் செக்ஷன் தான் இங்கே காமிச்சிருக்கேன். செக்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து பிளேட்ஸ் அண்டு பேனல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் செக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ், லேடர்ஸ், ஹேண்ட்ரைல். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் பண்ணுறது இங்கே க்ரியேட் பண்ணுறது போட்டிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு எக்யூப்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னு இருக்கும். அதை வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிக்க முடியும். அதுவும் எப்படிங்கிறத சொல்லிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கேபிளிங் சிஸ்டம், கேபிள் ட்ரே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கேபிளிங் சிஸ்டம் தான் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேபிள் ட்ரே அதிலே வந்து நம்ம கேபிள் ட்ரே ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இங்கே பற்றி நான் சாம்பிளில் காட்டல. ஓகே, கேபிள் ட்ரேங்கிறது டேரெக்டாக நம்ம வந்து கேபிள் ட்ரே வரைஞ்சிக்கலாம். பட் அதில் வந்து கேபிள்ஸ் காட்ட முடியாது. பட் கேபிளிங் சிஸ்டத்தில் தான் நம்ம கேபிள்ஸ் காட்ட முடியும். அதனால் கேபிளிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஸோ இங்கே இப்போ வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு லுக்கு, ஜூம், அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்புன்னு இருக்கும். ரொம்ப முக்கியமான இதுதான் வந்து செக்ஷன் வியூ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? கிளிப்பில் போய் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சும்மா பேர் மினிமம் தான் சொல்கிறேன். இது இல்லாமல் நிறையவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அண்டு ரன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரன் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நம்ம கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண முடியும். பட் இங்கே வந்து ஸ்ட்ரக்சருக்கு தான் ஒரு ரிப்போர்ட், கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் சாம்பிளுக்காக நான் இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு சாம்பிள் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ரன்னு கொடுத்தோன்னா எனக்கு ஸ்ட்ரக்சரோட ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது வந்து இங்கே போய் டிசைனரில் போய் ரெடி பண்ணுவாங்க. அது பண்ணுறது வந்து அட்மின் தான் பண்ணுவார். பட் இது கான்செப்ட் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை இது பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் டிபி லிஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம மற்ற சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபைலை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? சேவ் பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை காப்பி பண்ணி தான் டிபி லிஸ்டிங் மூலமாக தான் நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது தான். ஓகே, ஜென்ரலில் போனோம்னா பார்த்திங்கன்னா சைட்டு, ஜோன் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம அங்கே பார்ப்போம். டிசைன் எய்ட்லேயும் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எய்டு, அனோட்டேஷன் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம 2Dக்கு போக முடியும். ட்ராங்கிறதுக்கு. ஓகேங்களா? இங்கே போய் மாடியூலில் போய்ட்டு ட்ரான்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரா லோட் ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பிள் இதே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர் இது மட்டும் தான் நான் சாம்பிளுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு 4 வியூமே வச்சுருக்கோம். ஃப்ரண்ட், டாப் வியூ, ரைட் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே வச்சுக்கணும். அதே மாதிரி ஐசோமெட்ரிக் வியூ. இது இல்லாமல் இதில் போய்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா செக்ஷன் வியூ எடுக்கலாம் இங்கே போய்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதே பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் இங்கே போய் எடுத்துக்க முடியும். அடுத்து ட்ராவில் போனீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சில டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அனோட்டேட் ஆகணும். இங்கே நீங்கள் மெஷர் பண்ணுறது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அனோட்டேட்டில் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஆட்டோகேட் டூல் தான். ஓகேங்களா? E3Dயை பொறுத்தவரை மெஜாரிட்டியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
ஆட்டோகேட் டூலை நோக்கி கொண்டு போயிருப்பாங்க. எல்லாம் ஆட்டோகேட் பேசிக்ஸை வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போனீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு, சிம்பிள், இமேஜ், இது டேபிள் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷனிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்து இங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட் ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் டிபி லிஸ்டிங் சொல்லிவிட்டு இங்கே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? இதேமாதிரி ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் மாடலில் பண்ணியிருக்கு. இப்போ இதிலே நீங்கள் ட்ராயிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. பட் மாடலில் போய் டிபி லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா மாடலில் உள்ளது மட்டும்தான் அங்கே வந்திருக்கும். ட்ராவில் உள்ளது வராது. ட்ராவில் உள்ளது வேணும்னா இங்கே வந்து டிபி லிஸ்டிங் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் டெமோங்கிறதுனால சிம்பிளாக நம்ம காமிச்சிருக்கோம். ஆனால் ரெகுலர் கிளாஸஸில் இதோட நிறையவே காம்ப்ளிகேட்டடாக சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.